ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய ஆண்டவருடைய மகாபெரிய கிருபையினாலே இந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில் எங்களுடைய யூடியூப் சேனல் வழியாக நீங்கள் தொடர்ந்து சத்தியங்களை கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். தேவனுக்கு நாங்கள் அதுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த ஒரு சீரீஸில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுவரைக்கும் நம்ம பார்த்தது தேவனுடைய திட்டத்தினுடைய ஒரு பகுதி, ஒரு சாரம்சம் பார்த்தோம். அதில் பார்க்கும்போது முதல்ல ஹவு டு ஸ்டடி அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பைபிள், வேதாகமத்தை முறையாக புரிந்து கொள்வது எப்படி என்கிற ஒரு தலைப்பில் ஒரு 3-4 பாடங்கள். அதுக்கப்புறம் முதல் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம். அதிலேயே தேவனுடைய திட்டம், முதல் உலகத்தில் ஆதாமும் ஏவாளும் இழந்த ஆசீர்வாதங்களை 3ஆம் உலகத்தில் தேவன் அவருடைய சந்ததிக்கே திருப்ப கொடுக்க போகிறார். அதுதான் தேவனுடைய பிளான். அந்த திட்டத்தில் இந்த உலக ராஜாக்களை எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை அரசாளும் போது அவரோட உலகத்தை அரசாளுவதற்கு ஒரு சில பிள்ளைகளை இந்த பூமியிலிருந்தே எடுக்கிறார். அந்த அழைப்பு தான் முதல் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்தது. அதை அவர்கள் மொத்தமாக நிராகரித்ததுனால ஒரு சிலர் அதுக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ புறஜாதிகளாகிய நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ அந்த வாய்ப்பு கிடைச்சதுங்கிறத தான் நம்ம 2ஆம் உலகம் சப்ஜெக்டில் பார்த்தோம். அப்புறம் 3ஆம் உலகம் சப்ஜெக்டில் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் வந்தால் எப்படி இருக்கும், அதுக்கடுத்து வந்த பாடம் 5ஆம் உலக பேரரசு. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது எக்ஸாக்டாக இந்த பூமியில் வரும், அது நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த தானியேல் நேபுகாத் நேச்சார் கண்ட கனவு, அதில் பார்க்கும்போது இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலேயே தேவனுடைய ராஜ்யம் உள்ளே வந்துடும், அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். நம்ம அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். சரிங்களா? ஓகே. அடுத்தது அந்த ராஜ்யத்தில் ராஜாக்களாக இருக்க போகிறவர்களை தேவன் எப்படி செலக்ட் பண்ணுறார் அப்படிங்கிறது தான் மீன் வலை என்கிற ஒரு தலைப்பில் நம்ம ஒரு உவமையாக பார்த்தோம். அதற்கு பிறகு இந்த உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் அந்த ராஜாக்களாகணும்னா எந்த ரூட்டில் போகணும். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துகிட்டு வரணும். அந்த இடுக்கமான வாசல் இல்லைங்களா. அப்போ முதல்ல ஆதாம் திறந்து விட்டது விசாலமான வழி, அது மரணத்துக்கு போகுது. அப்போ அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே எல்லா உலக ஜனங்களுக்கும் அவர் ஒரு வழி திறக்க போகிறார். அது பெரும்பாதையான வழி. எல்லாரும் மறுபடியும் திரும்பி அந்த ஜீவனுக்குள்ள அதில் நடந்து வருவார்கள். இதுக்கு இடையில் இந்த ஜனங்களை அரசாட்சி பண்ணுறதுக்குன்னே ஒரு வகுப்பார தேவன் தெரிந்தெடுத்து, அது விசேஷமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அவர் திறந்து விட்ட வழி இடுக்கமான வாசல். அதில் நிறைய அவமானங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், வியாகுலங்கள் எல்லாமே இருக்குது. அப்போ அது எல்லாம் ஒருவன் சுயநலத்தை வெறுத்து வரும்பொழுது தான் அந்த வழியில் வர முடியும். அப்படி வர்றவங்களுக்காக தான் அந்த கேட் திறந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் அந்த கேட் மூடிடும். ஒருவேளை நீங்கள் அந்த கேட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அந்த கேட் மூடிடும், அந்த இடுக்கமான வாசல். சரிங்களா? அப்போ அதில் வருகிறவர்கள் ரொம்ப அதை கண்டுபிடிக்கிறவர்களே ரொம்ப சிலர்னு படித்தோம். அப்படிப்பட்ட வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி இருக்க வேணும்னு விரும்புகிறார், எப்படி அணைத்து கொள்கிறார் அப்படிங்கிறது தான் கடந்த வாரத்தில் த பெக்யூலியர் மேரேஜ், ஈசாக்கின் திருமணம் சப்ஜெக்டில் பார்த்தோம் இல்லையா. அந்த ரெபேக்காள் எப்படி மிகுந்த அன்புள்ளம் கொண்டவர்களாக, தியாகுள்ளம் கொண்டவர்களாக இருக்கிறாங்களோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தாங்க கிறிஸ்துவுக்கு மணவாட்டி ஆக முடியும். அப்படிப்பட்ட ஒரு மணவாட்டி காணாத மணவாளனை நோக்கி தங்களுடைய பிரயாணத்தை அவங்க தொடர்றாங்க. அதையெல்லாம் பழைய காலத்தில் மோட்ச பிரயாணம்னு கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதை நோக்கி போகக்கூடிய ஒரு பிரயாணம். இப்போ நம்ம அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது தேவனுடைய திட்டத்துக்குள்ளே நம்முடைய நிலைமை, நம்முடைய பங்கு, நம்முடைய அழைப்பு என்னங்கிறத ஓரளவுக்கு நம்ம பார்த்தோம். இன்னும் நிறைய டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 60 பாடங்கள் இருக்குது. சரி, இப்போ அதுக்கு முன்னால் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டாக்ட்ரினல் சப்ஜெக்ட். இதை ஏன் இப்போ பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு கேள்வி இருக்குது. அது என்ன பாடம் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த பாடத்தினுடைய தலைப்பு
ஆத்துமா. சரிங்களா? ஆத்துமா பாகம் 1 அப்படி எடுத்துக்கலாம். இப்போ ஏன் இந்த ஆத்துமா என்கிற பாடத்தை இப்போ பார்க்கணும் என்று சொல்லி கவனிக்கும் பொழுது, இன்றைக்கி உலகத்தில் நிறையா ஜனங்கள் இந்த ஆத்மா அல்லது ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ யாரோ ஒருத்தர் செத்து போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், என்ன சொல்லுவாங்க? அவங்க ஆத்மா சாந்தி அடையணும் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ ஒரு வேளை இந்த பூமியில் அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் திருப்தி இல்லாமல் போயிருப்பாங்க, அல்லது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து அது கிடைக்காம போயிருக்கும், அப்படியே செத்துருப்பாங்களாம். உடனே அவங்க ஆத்மா சாந்தி அடையாது. அப்போ உடனே என்ன செய்வாங்க? அவங்க இறந்ததுக்கு பிறகு அவர்கள் என்ன ஆசைப்பட்டாங்களோ அதை செய்வாங்க, ஏதோ ஒன்று செய்வாங்க. சரிங்களா? அப்போ உடனே என்ன நினச்சிக்குவாங்க? அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும். அப்படின்னா ஆத்மானா என்ன என்று சொல்லி ஒரு கேள்வி நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்குது. இந்த கேள்வியில் எல்லாரும் புரிந்து கொண்டது, நமக்குள்ள ஆத்மா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அது அழியவே அழியாது. நம்ம செத்துப்போனால் கூட அது எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். நம்மளே ஒரு 12-13 வருஷங்கள் அந்த வயசு வரும்பொழுது நமக்குள்ளே நம்மளை பற்றின சைக்காலஜிக்கலாக சில கேள்வி வரும், எல்லாருக்குமே வரும். நான் ஒரு ஆள் இருக்கேன், எனக்கு கை கால் எல்லாம் இருக்குது. அப்போது இப்போ நான் செத்து போயிட்டு அப்போ நான் ஒரு ஆள் இருக்கணுமில்ல. அப்போ அந்த நான் அப்படிங்கிற ஆள் யார்? எங்கேயாவது இருக்கும். அப்போ அந்த நான் அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு ஆன்மான்னு பேர் வச்சிட்டான். அப்போ இந்த ஆத்மா அப்படியே சுற்றிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு சில கதைகள்லாம் சொல்கிறோம், உங்களுக்கும் அந்த கதை தெரிஞ்சிருக்கும். ஒருத்தர் 50 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கணும்னு கடவுள் விரும்புவாராம். அவர் 45 வயசுலேயே ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறார். உடனே அந்த 5 வருஷம் அவர் அப்படியே ஆவியாகவும் ஆத்மாவாகவும் அவர் சுற்றிட்டுருப்பார். அப்படிங்கிற மாதிரி நிறைய கதைகள் இன்றைக்கி சுற்றி வந்துட்டுருக்கு. சரி, அப்படின்னா இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா, அப்படின்னா ஆத்மா அப்படின்னா ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது சாகுமா சாகாதா? இதுதான் இந்த சப்ஜெக்டினுடைய முதல் கேள்வி. ஆத்மா சாகுமா சாகாதா? இப்போ உங்ககிட்ட தான் அந்த கேள்வி, ஆத்மா சாகுமா சாகாதா? இப்போ நீங்கள் சொல்லுங்க, ஆத்மா சாகுமா சாகாதா? சாகாதா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நிறைய பேர் அப்படி தான், நிறைய பேர் அப்படி தான் பதில் சொல்வார்கள். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பைபிள் கிட்ட போய் கேட்போம், ஆத்மா சாகுமா சாகாதா? கேட்கலாமா? எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். பாரு, இந்த வசனம் என்ன சொல்லுது? பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் அப்படின்னு சொல்லுது. இப்போ அதே கேள்வி மறுபடியும் கேட்குறேன், ஆத்துமா சாகுமா சாகாதா? இப்போ சொல்லுங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் சொல்கிறோம். கவனிக்கிறீங்களா? பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். இப்போது இந்த வசனங்களை எல்லாம் நம்ம முதல்ல எடுத்து சொல்லும் பொழுதே நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் வந்தது. இந்த முதல் இந்த பாவம் செய்தது ஆதாம் ஏவாள், அப்புறம் அவங்களுக்கு மரணம் வந்துருச்சு. அப்போது பாவம் செஞ்ச அந்த ஆதாமுக்கு தானே மரணம் வரணும், அதுதானே சரி. அப்போ அதுக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் செத்துட்ருக்குறாங்களே, அது எப்படி? அப்போ அவர் யாருக்கு பாவம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு தானே மரணம் வரணும். அப்போ ஆதாமுக்கு மரணம் வந்துச்சு. ஆனால் பின்னாடி எல்லாருமே எப்படி அவங்க மறிச்சிட்ருக்குறாங்க, அது எப்படி சரியாகும்? அப்பா செஞ்ச தவறுக்கு மகனுக்கு தண்டனை கொடுக்குறது சரியாக இருக்குமா? ஒரு அப்பா செஞ்ச தவறுக்காக பையனை கொண்டு 10 மாதம் ஜெயிலில் வைக்கிறது சரியாக இருக்குமா? இப்படியெல்லாம் ஒரு கேள்வி கேட்குறாங்க இல்லையா. இந்த கேள்விக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் விடை சொல்கிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும், எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கு வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. பாருங்க, எல்லா மனுஷரும் பாவம் செஞ்சுட்டாங்க. ஆதாம் மட்டுமல்ல, கவனிங்க, ஆதாம் மட்டுமல்ல, எல்லா மனுஷரும் அங்கே பாவம் செஞ்சுட்டாங்க. இதே சங்கீதக்காரன் எழுதும்போது 51ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில், இதோ நான் துர்க்குணத்திலே உருவானதே துர்க்குணத்தில் உருவாகாத ஒரே ஜீவன் ஆதாம் மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாம் துர்க்குணத்தில் தான் உருவானான். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். வசனம் கிளியராக இருக்கா?
அதை விட அன்புக்குரிய சகோதர சொல்ல 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் ரொம்ப கிளியராக இருக்குது. பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே அப்படின்ட்டார். அப்போது இந்த பூமியில் பாவம் செய்யாத மனுஷன் ஒருத்தனுமே இல்லை. இப்போ நம்ம கேள்வி, ஆத்துமா சாகுமா சாகாதான்னு முதல்ல கேட்கும்போது நம்ம எல்லோரும் என்ன சொன்னோம்? சாகாதுன்னு சொன்னோம். அப்புறம் எசேக்கியேல் வசனத்தை சொன்னோன்னே பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் அப்படிங்கிற போது என்ன சொன்னோம்? ஆமாம்மாங்க, பாவம் செய்கிற ஆத்மா சாகும்னு சொன்னோம். இப்போ 4ஆம் புஸ்தகம் என்ன சொல்லுது? பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. அப்போ எல்லாருமே பாவம் செஞ்சுட்டான். அப்படிங்கிற போது அப்போ எல்லா ஆத்மாவும் செத்து தான் ஆகணும் இல்லைங்களா? ஆத்மா செத்து தான் ஆகணும். ஓகே, இது ஒரு கேள்வி, இது ஒரு பதில். இப்போ நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க, தன்னுடைய ஏதோ உள்ளுக்குள்ளே எங்கேயோ ஆத்மான்னு ஒன்று இருக்குது நம்முடைய உடம்புக்குள்ளே. இப்போது சயின்ஸில் உள்ளே போய் நம்ம பார்க்கும்போது நம்முடைய உடம்புக்குள்ளே என்னென்னவெல்லாம் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பாருங்கள். நம்முடைய உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த ஸ்கல் எலும்பு மண்டலம் இருக்கு இல்லையா? எத்தனை எலும்புகள் இருக்குது நம்முடைய உடம்பில்? 206 எலும்புகள் இருக்குது. அதில் பெரிய எலும்பு வந்து நம்முடைய தொடை எலும்பு, கை எலும்பு, சிறிய எலும்பு நம்முடைய காது எலும்பு. அதில் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்முடைய தலைமுடி 20 லட்சம் முடி இருக்கிறதா சொல்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் யாரும் எண்ணினதில்லை, ஆனால் 20 லட்சம் முடி இருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்கும்போது, ஆனால் பைபிள் வசனம் இருக்கும், தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறதுலாம் படிச்சிருக்கிறோம். அடுத்தது நம்முடைய உடம்பில் இருக்கிற தசைகள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா மசில்ஸ் நல்லா சொல்கிறோம் இல்லையா? 650 தசைகள் நம்முடைய உடம்பில் இருக்குது. அதே மாதிரி 100 மூட்டுக்கள், ஜாயின்ட்ஸ், விரலிருந்து, காலிலிருந்து, முட்டியிலிருந்து, கை முட்டியிலிருந்து எல்லாமே கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஜாயின்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 100 மூட்டுக்கள் அங்கே இருக்குது. நம்முடைய உடம்பில் இருக்கிற இரத்த குழாய்களுடைய தூரம் வந்து 60,000 மைல்கள். கவனிங்க, நம்முடைய உடம்பில் இருக்கிற இரத்த குழாய்களுடைய தூரம் வந்து 60,000 மைல்கள் தூரமாக. அடுத்தது நம்முடைய உடம்பில் பார்த்திங்கன்னா நர்வஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா? நரம்பு செல்கள் 30,000 நரம்பு செல்கள் இருக்குது. அதே மாதிரி நம்முடைய நாக்கில் 9,000 சுவை நரம்புகள் இருக்குது. இனிப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாம் உணரக்கூடிய 9,000 நரம்புகள் இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்கும்போது நம்முடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் இப்படி தொடரும் இல்லையா? மேலே தொட்டோம்னா அந்த முன்னாடி அந்த தோலில் தொடரும் இல்லையா? அந்த தொடு உணர்வு செல்கள் 40 லட்சம் செல்கள் இருக்கான். அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்முடைய மூளை இருக்கு இல்லையா? நம்முடைய மூளையினுடைய கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 கோடி புஸ்தகங்களை நம்ம வந்து சேர்த்து வைக்கலாம். நம்ம பைபிளே ஒழுங்காக படிக்கிறதில்ல இல்லையா? மற்ற புஸ்தகங்களையும் இப்போ படிக்கிறதில்ல. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்முடைய மூளையினுடைய கெப்பாசிட்டி பாருங்கள், 2 கோடி புஸ்தகங்களை நம்ம வந்து அங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இவ்வளவு பொருள்களும் நம்முடைய உடம்புக்குள் இருக்குது. ஆத்துமான்னு ஏதாவது உள்ள இருக்கான்னா ஒன்றுமே இல்லை. அப்போ இவ்வளவு பொருள்களையும் கடவுள் உள்ளே வச்சு தான் படைச்சு அதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆத்துமானு தனியாக ஏதாவது உள்ளே எங்கேயாவது வச்சுருக்காரா என்று சொல்லி கவனிக்கும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ளே போகலாம். நிறைய பேருக்கு இந்த ஆத்மா சாகாதுங்கிற சிந்தனையிலே இருக்காங்க இல்லையா? இப்போ தேவன் மனுஷனை படைத்த விதத்தை கொஞ்சம் கவனிக்கலாம் பாருங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் அவர் தன்னுடைய சாயலாக படைச்சார்னு படிக்கிறோம். அதுலேயே 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். பாருங்க, மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவான். அப்போ மனுஷனை தேவன் படைச்சதே மண்ணில். நம்ம அந்த ஸ்டார்டிங் சப்ஜெக்ட்லேயே படிச்சிருக்கிறோம். மண்ணில்னா அப்படியே மண் எடுத்து இப்படி செஞ்சு அப்படின்னு ஊதுனோன்னா அப்படி வந்துட்டான், ஒரு மேஜிக் மாதிரி. அப்படி இல்லை, மண்ணில் இருக்கக்கூடிய மூலகங்களை வைத்து மனுஷனை அவர் வந்து பண்ணினார்னு படிக்கிறோம். அப்போது அதனால தான் மண்ணில் விளையக்கூடிய பொருளை மனுஷன் சாப்பிட்டா அது ஜீரணமாகுது, வேறு ஃபார்மில் அது உள்ளே போகுது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் அன்புக்குரிய சகோதரர் சொல்லி, அப்போ மனுஷனை இப்படி தான் உருவாக்கியிருக்கார். அப்போ மனுஷன் செத்து போயிட்டான்னா மறுபடியும் மண்ணாக தான் போயிடுவான்னு தான் நம்ம படிக்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்படி இந்த ஆத்மானா என்னன்னு ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். அதுக்கு ஒரு 4 கேள்வி கேட்டால் போதும். ஆத்மானா என்ன அப்படின்னு 4 கேள்வி கேட்டால் போதும். ஒன்று கவனிங்க, ஆத்மாவுக்கு மரணம் இருக்கா இல்லையா? ஃபஸ்ட்டு கேள்வி. 2வது கேள்வி, ஆத்மாவுக்கு இரத்தம் இருக்கா இல்லையா? 3வது கேள்வி, ஆத்மாவை ஒரு பட்டயத்தால் குத்த முடியுமா? அதாவது ஒரு கத்தியில் குத்த முடியுமா?
நாலாவது ஆத்மாவுக்கு அறிவு இருக்கா? இந்த 4 கேள்விகளும் கேட்டோம்னா இதுக்கு பதில் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆத்மானா என்னன்னு நமக்கு தெரிந்துவிடும். சரிங்களா? இப்போ முதல் கேள்வி கேட்கலாமா? முதல் கேள்வி என்ன? ஆத்மாவிற்கு மரணம் இருக்கா இல்லையா? இப்போ இந்த ஒவ்வொரு கேள்விகளுக்கும் வேதத்தில் விடையை கண்டுபிடிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக போயிடும் இல்லையா? இப்போ முதல்ல கேள்வி பாருங்கள், ஆத்மாவுக்கு மரணம் இருக்கா இல்லையா? அதுக்கு வசனம் சொல்லுது, சங்கீதம் 22:29 பாருங்கள். பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள், புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள், ஒருவனும் தன் ஆத்மா அழியாதபடி அதை காக்கக்கூடாதே. அப்போ ஒரு ஆத்மாவை பார்த்தீங்கன்னா காப்பாற்ற முடியாத, அது அழிஞ்சிரும்ங்கிறார். அதே சங்கீதம் 33:18 வாசிக்கலாம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். அப்போ ஆத்மாவுக்கு மரணம் இருக்குது. அப்போ அதிலிருந்து விளக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 56:13 என் ஆத்மாவை மரணத்திற்கும் என் கால்களை இடர்களுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. பாருங்க, அப்போது இன்னொரு வசனம் கூட யாக்கோபு 5:20 தப்பிப்போன மார்க்கத்திலிருந்து ஒரு பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சித்து. அப்போது ஒரு ஆத்மாவுக்கு மரணம் இருக்குது, அதுதான் அந்த வசனம் சொல்லுது. அப்போ முதல் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, இந்த வசனங்களின் மூலம் நம்ம பார்க்கும்போது ஆத்மாவுக்கு மரணம் இருக்குது. ரெண்டாவது, ஆத்மாவுக்கு ரத்தம் இருக்கா? இந்த ரெண்டாவது கேள்விக்கு விடையை கண்டுபிடிக்கலாம். எரேமியா 2:34 வாசிக்கலாம். உன் வஸ்திர ஓரங்களில் உள்ள குற்றமில்லாத ஏழை ஆத்துமாக்களின் ரத்தம் காணப்படுகிறது. அப்போ ஆத்மாவுக்கு ரத்தம் இருக்கா? ஆமாம், ஆத்மாவுக்கு ரத்தம் இருக்கு. பாருங்க வசனம், ஆத்மாக்களின் ரத்தம் காணப்படுகிறது. முதல்ல என்ன பார்த்தோம்? ஆத்மாவுக்கு மரணம் இருக்கா? மரணம் இருக்கு. ஆத்மாவுக்கு ரத்தம் இருக்கா? ரத்தம் இருக்கு. மூணாவது, ஆத்மாவை ஒரு பட்டயத்தால் குத்த முடியுமா? லூக்கா 2:35 உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும், ஒரு கத்திலே குத்திரலாங்கிற. அடுத்தது, ஆத்மாவுக்கு அறிவு இருக்கா என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டோம்னா பாருங்க, நீதிமொழிகள் 19:2 ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. பார்த்தீங்களா? அப்போ ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. இப்போ 4 கேள்விகளுக்கும் விடையை கண்டுபிடிச்சிட்டோம். கொஞ்சம் கவனிங்க. ஆத்மாவுக்கு மரணம் இருக்குது, ஆத்மாவை ஒரு கத்தியில் குத்த முடியும், ஆத்மாவுக்கு ரத்தம் இருக்குது, ஆத்மாவுக்கு அறிவு இருக்குது. புரியுதுங்களா? அப்போ இந்த 4ம் இருக்கிறது அப்படின்னா அது அப்போ அப்படின்னு ஆத்மானா என்ன நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்மாவுக்கு மரணம் இருக்குது, கத்தியில் குத்தலாம், அறிவு இருக்குது, ஆத்மாவுக்கு ரத்தம் இருக்குது அப்படின்னு இது யார் யாருக்கு இருக்கும்? கவனிச்சு பாருங்க. கரெக்டு, மனுஷன்தான் ஆத்மா. இந்த வசனம் அதுதான் சொல்லுது. புரியுதுங்களா? ஒரு மனுஷன்தான் ஆத்மான்னு சொல்லப்பட்டு டோட்டலாக. அதனால தான் இப்போ நம்ம ஒரு மீட்டிங்கே போகிறோம், என்ன கேட்குறோம், உங்கள் சபையில் எத்தனை ஆத்மா இருக்காங்க அப்படி தானே கேட்குறோம். அப்போ ஆத்மானா தனியாக ஆத்மா இருக்குன்னு அர்த்தமா? இல்லை, மனுஷன். சரி, இது வரைக்கும் பார்த்தது பார்த்தீங்கன்னா இந்த வசனங்கள். அப்போ ஆத்மானா ஒரு மனுஷன். அப்போ மனுஷன் செத்து போயிட்டா அவன் ஒன்றும் இல்லை, அப்படி தான் இருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட நம்ம போகலாம். முதல் வருகையில் ஆண்டவர் வந்தபோது மத்தேயு 26:38 பாருங்கள், அப்பொழுது அவர் என் ஆத்மா மரணத்துக்கேதுவான துக்கம் கொண்டிருக்கிறது அப்படின்னார். அப்போ என் ஆத்மா மரணத்துக்கேதுவான துக்கம் கொண்டிருக்கிறதுனா எப்படி புரிஞ்சு கொள்ள வேணும்? நான் துக்கமாக இருக்கேன்னு சொல்கிறார். கவனிங்க. அப்போ நான் துக்கமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது அவருடைய இருதயத்திலையா அல்லது அவருடைய உடல்லையா? ஆக்சுவலாக இருதயத்தின் தியானமும் நல்ல வசனம் இருக்கு இல்லையா? ஆக்சுவலாக நம்முடைய இருதயத்தில் எந்த விதமான தியானம் யோசனை எல்லாம் கிடையாது. கவனிக்க, இருதயத்தினுடைய வேலையை ரத்தத்தை சுத்தம் பண்ணி எல்லாத்துக்கிட்ட அனுப்புறது தான். அப்போ இதில் எங்கே யோசனை இருக்குது? இதனுடைய யோசனை எல்லாமே மூளை தான். இப்போது ஆனால் பைபிள் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. காரணம், நம்முடைய மூளையில் ஏற்படக்கூடிய எந்த விதமான மாற்றங்களையும் முதல்ல பாதிக்கிறது நம்முடைய இருதயம் மட்டும்தான். அதனால் பிளட் ப்ரெஷர், ரத்தம் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா, ஹைப்பர் டென்ஷன் படிக்கிறோம்ல. அப்போது அதை பேஸ் பண்ணி தான் இருதயம்னு சொல்லப்பட்டிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, இருதயம்ங்கிறது நம்முடைய மூளை, இங்கே தான் சிந்தனை இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் துக்கமாக இருக்கேன்னு சொல்கிறது
அவருடைய மைண்டை பற்றி பேசுகிறார். மூளை, மைண்டு, அதில் தான் யோசனை இருக்குது. அப்போ நான் ரொம்ப துக்கமாக இருக்கேன் அப்படின்னா உடலில் துக்கம் இல்லை, அவருடைய மைண்டில் தான் துக்கமாக இருக்கேன். அப்படின்னா என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கமாக இருக்குது அப்படின்னா, அப்போ இந்த வசனம் எதை சொல்லுதுன்னா மனசு, அந்த மைண்டை பற்றி சொல்லுது. இன்னொரு வசனம் கூட பார்த்தீங்கன்னா ஏசாயா 53:12 அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அப்படின்னு இருக்கும். அப்போ தம்முடைய ஆத்மா தனியாக மரணத்தில் ஊற்றினார்னா அப்படின்னு அர்த்தம், தன்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தாருன்னு அர்த்தம். புரியுதுங்களா? தன்னை மரணத்துக்கு. அப்போது தானாக இவர் ஒப்பு கொடுக்காமல் ஒரு மரணத்துக்குள்ளே அவர் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ தானாக ஒப்பு கொடுக்குறதுனா எது ஒப்பு கொடுக்கும்? ஃபஸ்ட்டு மைண்டு சொல்லுது மரணத்துக்குள்ளே போகணும். மைண்டு சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக உடல் அதோடு சேர்ந்து அது வேலை செய்யுது. கவனிக்கிறீங்களா? அப்போது இந்த ஆத்மா என்பது நல்லா புரிஞ்சுக்கலாம், நம்முடைய மைண்டு அதோட சேர்ந்த உடல், இதுதான் மனுஷன்னு சொல்கிறோம். ரொம்ப சிம்பிள். அப்போ நம்ம இருதயத்தில் சிந்திக்கிறோம்னா இருதயத்தில் மைண்டில் தான், மைண்டில் சிந்திக்கிறத செயல்படுத்துறது உடல். உடலுக்குன்னு தனியாக எந்த ஆசை செயல் கிடையாது, மைண்டோடு அது என்ன ஆகுது? உடம்பு சேருது. அப்போது இதுதான் ஆத்மா. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினா அவர் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணுறார், நான் உடனே மரணத்துக்குள்ளே போகணும். உடனே அவருடைய உடல் என்ன ஆகுது? அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த உடல் போய் அடி வாங்குது, துப்பு வாங்குது, கொட்டு வாங்குது. மைண்டு அதை அக்செப்ட் பண்ணுது, இதெல்லாம் நீ செய்யணும். சரிங்களா? அப்படின்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மைண்ட் இருக்கு இல்லையா, இதை இதோடு சேர்ந்த உடல், இதுதான் ஆத்மா அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கொஞ்சம் கவனிங்க. இப்போ கூட ஒரு ஜெபம் பண்ணி முடிக்கிறோம். நிறைய பேருக்கு அது புரியவே மாட்டேங்குது இன்றைக்கு வரைக்கும். என்ன ஜெபம் பண்ணி முடிக்கிறோம்? தேவனிடத்தில் ஒரு ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணி முடிச்சோடனே உடனே இன்றைக்கி நிறைய பேர் இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. இதை சொல்லுவாங்க திருப்பி. இது எதுக்கு சொல்கிறீங்கன்னு கேட்டால் எதுக்கும் யாருக்குமே புரியல. இப்போது ஒரு ஜெபம் தேவனிடத்தில் பண்ணி முடிச்சாச்சுங்க. பண்ணி முடிச்சோன்னா முடிச்சது அவ்வளோதானே. நாம் தேவனிடத்தில் பேசுவது ஜெபம், தேவன் நம்ம இடத்துல பேசுவது வசனம், த கான்டாக்ட். அப்போ அதிகமாக தேவன் நம்மகிட்ட பேசணும், நிறைய வசனங்கள் படிக்கணும். நம்ம சுருக்கமாக தான் தேவனிடத்தில் பேசணும். உங்கள் ஜெபம் சுருக்கமாக, ஏன்னா அவர் எல்லாருமே தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இதை சொல்லி முடித்தோடனே இன்றைக்கி நிறைய பேர் புரியாமையே சொல்லிட்டு இருக்கிறாங்க, என் ஆத்மாவே கர்த்தரை. யாருக்கிட்ட பேசுகிறீங்க தான் கேட்குறாங்க நிறைய பேர். இப்போ என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னா யார்கிட்ட பேசுகிறோம்? தேவன்கிட்ட பேசுகிறேன்னா, எங்கிட்ட பேசுகிறேன்? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி யார்கிட்ட பேசுகிறேன்? எங்கிட்ட தான் பேசுகிறேன். எதுக்கு எங்கிட்ட நான் பேசணும்? புரியுதுங்களா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு இது தாவீது எழுதின ஒரு பாட்டு, ஒரு பாட்டு மாதிரி அவர் எழுதியிருக்கார். அது நமக்கு அவரை அவரே நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேங்கிறத அவர் என்ன செய்கிறார்? ஒரு பாட்டு மாதிரி எழுதியிருக்கார். அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே அப்படின்னா எப்படி? நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கிறத இப்போ அவர் என்ன சொல்கிறார்? அவரை பார்த்து சொல்கிற மாதிரி சொல்கிறார். இப்போ நான் என்னை பார்த்து சொன்னேன் எப்படி இருக்கும்? இப்போ நான் இப்படி கை வச்சுட்டு எனக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு சொன்னால் எப்படி இருக்கும்? 4 பேர் பார்த்தா பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க இல்லையா, என்னடா இவன் இவருக்கே பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த வசனம்ங்கிறது இது அவர் எழுதின பாட்டுங்க. நிறைய பேருக்கு அது புரியல. அந்த ஜெபம் பண்ணி முடிச்சோன்னா நம்ம அடுத்த வேலையை நம்ம பார்க்க வேண்டியதுதான். இதை நம்ம சொல்லணுங்கிற அவசியமே இல்லை இல்லையா? ஆனால் இன்றைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது தாங்க மூடத்தனம்ங்கிறது. நிறைய பேருக்கு அது புரியவே மாட்டேங்குது. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லக்கூடாதா அப்படின்னா அப்படி அல்ல. அப்படி பார்த்தா எல்லா வசனங்களையும் நம்ம சொல்லணும். ஆனால் பர்டிகுலராக இது என்னன்னு தெரிஞ்சுட்டு சொல்லணும் இல்லையா? நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கிறத நான் மைண்டில் நினைக்கிறேன். அதே ஒரு பாட்டாக எழுதியிருக்கார். இது தெரியாமல் என்ன பண்ணிட்டுருக்குறோம்? அதைவே திருப்பி என்ன பண்ணிட்டுருக்குறோம்? நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்போது இந்த மாதிரி விழிப்புணர்வு கொடுக்கறது தான் இந்த பைபிள் ஸ்டடி. நம்ம என்ன செய்கிறோன்னு நமக்கு தெரியணும் இல்லைங்களா? நம்ம என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோன்னு நமக்கு தெரியணும். அது வேதத்தின்படி பகுத்தறிவுக்குட்பட்டதான்னு பார்க்கணும். பைபிளில் எல்லாமே பகுத்தறிவு தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கலாம். தேவனுடைய ஞானம், அவருடைய வல்லமை கூட அவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அது இருக்குது. அது பகுத்தறிவின் அடிப்படையில் தான் இருக்குது. அதனால தான் பவுலெல்லாம் எழுதும்போது வேத வசனத்தை பகுத்து போதிக்கணும்னார். நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாக இருக்கணும்னார்.
அப்போ பகுத்து அறியணும், ஏன் எதற்கு என்ன இதெல்லாம் தெரியணும். தேவனுடைய பிள்ளைகள் தெரியாமையே யாரோ ஒருத்தர் சொல்கிறதுக்கே கேட்டு பின்னாடி போயிட்டு இருந்தோம்னா, ஒரு வேளை அவங்க ராங்காக சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா நாமளும் அவங்களோட சேர்ந்து ஒரு தவறான விஷயத்துக்குள்ளே நம்ம போயிட வேண்டியது இருக்கும். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்போ இது வரைக்கும் பார்த்ததில் ஆத்மா என்பது ஒரு மனுஷன், அவனுக்குள் இருக்கிற அந்த மைண்டு, அந்த மைண்டோடு இருக்கிற அவனுடைய அந்த என்ன சொல்லலாம் அவனுடைய உடம்பு. சரியா? இப்போ இது வரைக்கும் சொன்னது ஒரு வகையான ஒரு விசுவாசம். ஆனால் அடுத்த வசனம் பாருங்கள். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம புரியணும்னா எல்லாமே தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், மத்தேயு 10:28 ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே நீங்கள் பயப்படுங்கள். கவனிக்கிறீங்களா? அப்போ இந்த வசனம் தான் இப்போ நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்படாதீங்க. அப்போ என்ன சொல்ல வரார் கவனிங்க. இந்த மனுஷர் நினச்சா உங்கள் ஆத்மாவை கொல்ல முடியாது, உங்கள் சரீரத்தை வேணால் கொல்லலாம். அப்போது ஆத்மாவை அவங்களால கொல்ல முடியாது. அப்போ ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாக இராமல் உங்கள் சரீரத்தை மாத்திரம் கொல்றவங்களையும் நீங்கள் பயப்படாதீங்க. ஆனால் கவனிங்க, ஆனால் தேவன் நினச்சா ஆத்மாவையும் கொள்ளுவார், சரீரத்தையும் கொள்வார். புரியுதுங்களா? அப்போ ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே நீங்கள் பயப்படுங்கள். அப்போ இந்த இடத்துல பிரிச்ச மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதில்லை. ஏற்கனவே சொன்ன இல்லையா, அந்த ஆத்மாங்கிறது மனுஷனுடைய மைண்டு, அவனோட இருக்கிற சரீரம். இது நமக்கு புரிய வைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் புரிய வைக்கலாம். நமக்கு அந்த சரித்திரம் படித்தவங்களுக்கு தெரியும், சுதந்திர போராட்டத்திலாம் படித்தவங்களுக்கு தெரியும். திருப்பூர் குமரன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த திருப்பூர் குமரன் தேசிய கொடியை, இந்திய கொடியை பிடிச்சிட்டு அவர் போராட்டத்துக்கு போகிறார். அங்கே பிரிட்டிஷ்காரர் அந்த கொடியை விட சொல்கிறாங்க. அவர் விடவே இல்லை, அடின்னு அடிக்கிறாங்க. தலையிலெல்லாம் ரத்தம் அப்படி கீழே விழுந்து அவர் செத்து போகிறார். ஆனால் அந்த கொடியை மட்டும் விடலை. அதனால தான் அவருக்கு கொடி காத்த குமரன்னு பேர். சரியா? இப்போ இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்களால் அந்த குமரனுடைய உடம்பை தான் அடிக்க முடிஞ்சதே ஒழிய அவருடைய விடுதலை உணர்வு இருக்குது பாருங்கள், அதை அழிக்கவே முடியல. அந்த விடுதலை உணர்வு இருக்கிறதா மைண்டு, அதற்கு அந்த பாடி ஒத்துழைப்பு கொடுக்குது பாருங்கள், அப்படியே பிடிச்சி நிற்கிது பார்த்தீங்களா? அதுதான் ஆத்மா. ஆத்மா என்பது ஒரு மனுஷன், அவனுக்கு கொடுக்குற மைண்டும் அவனுடைய உடம்பு தான். தனியாக உள்ளுக்குள்ளே ஆத்மான்னு ஒன்று கிடையாது. அப்போ மனுஷன் செத்துட்டான்னா அவன் ஆத்மாவும் மைண்டும் போயிடும், அவனுடைய பாடியும் என்ன ஆகிடும், போயிடும். அதைத்தான் சொன்னார், தேவன் நினச்சா ஆத்மாவையும் கொள்ளுவார், அவனுடைய சரீரத்தையும் கொள்ளுவார். அப்படின்னா ஒரு மனுஷன் இறந்து போனால் அவன் இந்த பூமியில் நடமாடுற தனியாக ஆத்மா அப்படியே சுற்றுறதும் இல்லை, அது பார்த்திங்கன்னா போய் சாந்தி அடையிறதும் இல்லை, அது பூந்தி அடையிறதும் இல்லை, அது பாட்டுக்கு அது அந்த ஆத்மாங்கிறது அது அதனுடைய வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான். அன்புக்குரிய சகோதர சொல்லி கொஞ்சம் கவனிங்க. அப்போது இதை நம்ம இன்னும் புரிந்து கொள்றதுக்கு மனுஷனை உருவாக்கின விதத்தை கொஞ்சம் கவனிக்கும் போது, மனுஷனை மண்ணிலால் படைச்சார் நம்ம படிக்கிறோம். அப்போ மற்ற மிருகங்கள் பறவைகள் எல்லாம் தேவன் எதில் படைச்சார் பாருங்க. ஆதியாகமம் 2:19 வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி. பார்த்தீங்கன்னா எல்லாமே மண்ணில் தான் உருவாக்கியிருக்கார். மிருகமும் மண்ணில் தான், பறவைகளும் மண்ணில் தான், மனுஷனும் மண்ணில் தான். அப்போது மனுஷனுடைய அந்த ஒரு படைப்புக்கும் மிருகங்களுடைய படைப்பிற்கும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமே இல்லைன்ட்டார். ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கலாம், மனுஷனை மண்ணில் படைச்சார், ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான். ஸோ மண் ப்ளஸ் ஜீவ சுவாசம் இஸ் ஈக்குவல் டு ஜீவ ஆத்மா. சரியா? இப்போ கவனிங்க, மண்ணில் படைக்கிறார், சுவாசத்தை ஊதினார், ஜீவ ஆத்மாவானான். இப்போ அடுத்தது, ஒருவேளை ஊத்துலைன்னா ஜீவ சுவாசத்தை அவன் மேலே ஊதாமல் விட்டுருந்தா மனுஷன் எப்படி இருந்திருப்பான்? மண்ணு தான். புரியுதுங்களா? மண்ணு தான். அப்போது மனுஷன் மண்ணு தான். தேவன் அவனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தனால அவன் ஜீவ ஆத்மாவானான். அவன் ஊதாமல் இருந்தா அவன் மண்ணு தான். அப்போ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் படிச்சிருக்கோம் இல்லையா? அதே பிரசங்கி எழுதும்போது பாருங்கள், பிரசங்கி 12:7, இவ்விதமாய் மண்ணானது தன் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி
ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் நீ வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகன். ஆவினா தனியாக ஆவி கொடுக்கல, ஜீவ சுவாசத்தை தான் ஊதினார். அந்த சுவாசத்தை அவர் எடுத்துடுறார், அவ்வளோதான். எடுக்கும்போது அவன் மனுஷனம் என்ன ஆயிடுறான், அவன் மண்ணாகவே போயிடுறான். அதனால தான் படைப்பில் மனுபுத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல் இருக்கிறார்கள் என்பதை காணும்படி அப்படின்னார். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏன் அப்படின்னா அதுலேயே 19ஆம் வசனம் பாருங்கள். மனுபுத்திரருக்கு சம்பவிக்கிறதா மிருகங்களுக்கு சம்பவிக்கும், அவர்களுக்கும் இவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு. ஒரே மாதிரி தான் இருக்குது. அதாவது மனுஷனுக்கும் மிருகத்திற்கும் இவைகள் சாகிறது போலவே அவர்களும் சாகிறார்கள், ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே அப்படின்னாங்க. ஒரே சுவாசம் தான். மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மையுள்ள எல்லாம் மாயை. அடுத்த வசனம் பாருங்க. எல்லாம் ஒரே இடத்திற்கு போகிறது, கவனிங்க, எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கே திரும்புகிறது. கவனிங்க, எல்லாம் மண்ணில் வந்ததெல்லாம் என்ன ஆயிடுச்சா, மண்ணுக்கே போயிடும். அப்போ மனுஷன் மண்ணில் வந்தால் அவனும் மண்ணுக்கே போயிடலாம். மிருகங்களும் மண்ணிலிருந்து வந்து மிருகங்களும் மண்ணுக்கே போயிடும். ஆனால் அதுக்கு அடுத்த வசனம் ரொம்ப கவனிக்கலாம். அது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். வாசிக்கலாம் பாருங்க. பிரசங்கி 3:21. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியும் அறிகிறவன் யார்? இந்த வசனத்தை நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிட்டான்னா, உயர ஏறுகிற மனுஷனுடைய ஆவின்னா ஏதோ தனியாக ஆவி வந்து அப்படியே மேலே போயிடுது, மிருகத்துக்கு தனியாக ஒரு ஆவி கீழே போயிடுது, அந்த அர்த்தம் அல்ல. தேவன் வந்து ஆவியை கொடுக்கல, தேவன் ஜீவ சுவாசத்தை தான் கொடுத்தார். பிரீத் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த சக்தியை தான் கொடுத்தார். இன்னைக்கு கூட கவனிச்சு பாருங்கள். ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆகிட்டான்னா எமர்ஜென்சி வார்டில் கொண்டு போய் விடுறாங்க. அந்த ஆக்சிஜன் சிலிண்டரில் அந்த டியூப்பை கொண்டு போய் மூக்குக்குள்ளே விடுறாங்களே, ஏன்? அப்போ சுற்றியில் ஆக்சிஜன் இல்லைன்னு அர்த்தமா? ஆக்சிஜன் சுற்றியில் இருக்கு, ஆனால் அதை ஏற்றுக்கொள்கிற சக்தி எந்த நுரையீரலுக்கு இல்லை, அதனால் அது உள்ளுக்குள்ளே விடுறாங்க. அந்த மாதிரி தான். அப்போ இந்த பூமியில் தேவன் வந்து இந்த சுவாசத்தை சுவாசிக்கிற அந்த சக்தியை தான் கொடுக்குறார். அதுதான் ஜீவ சுவாசம். அதை எடுத்துட்டார்னா இங்கே ஆக்சிஜனே இருந்தாலும் இங்கே என்ன பண்ண முடியாது, சுவாசிக்கலாம் முடியாது. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்கலாம். அப்போ இந்த வசனம் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய ஆவி மேலே போகுதா அல்லது மிருகங்களுடைய ஆவி கீழே போகுதாங்கிறத தெரிஞ்சுக்கிறவன் யார், அப்படி தான் வசனம் இருக்கும். அப்போ அப்படி யாருக்குமே தெரியாது. ஏன் நமக்கு தெரியும், முந்தின வசனமே கிளியராக கேட்பாருங்க. எல்லாம் ஒரே இடத்திற்கு போகிறது, எல்லாம் மண்ணினாலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கே திரும்புதுன்னு சொல்லிட்டார். இப்போ எல்லாமே மண்ணுக்கு திரும்பிடுச்சு இல்லையா, அப்புறம் எப்படி மேலே போகிறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த பூமியில் செத்து போயிட்டாங்க இல்லையா, மரித்தோருடைய நிலைமை என்ன, ரொம்ப பெரிய ஒரு ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். புரியுதுங்களா? மரித்தோருடைய நிலைமை என்ன, ஆக்சுவலாக அவங்க எங்கே இருக்கிறாங்க? நிறைய பேர் இன்றைக்கி வந்து ஒருத்தர் செத்து போயிட்டானா கிறிஸ்டின் ஃபேமிலியில் மண்ணுக்கு மண்ணாயும் புழுதிக்கு புழுதியாயும் சாம்பலுக்கு சாம்பலாயும் அடக்கம் பண்ணுறோன்னு சொல்லி அடக்கம் பண்ணிடுவாங்க. அப்புறம் 3ஆவது நாள் ஆறுதல் கூட்டத்தில் என்ன சொல்லுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்கன்னா, இந்த மரித்த இந்த சகோதரன் ஆபிரகாம் இப்பொழுது அல்லது இந்த ஜோசப் இப்பொழுது ஆண்டவருடைய மடியில் பரலோகத்தில் என்ன பண்ணிகிட்ருக்கார், பாடிட்டு இருக்காரும்பாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சொன்னது கீழே வந்து மண்ணுக்கு மண்ணாக புழுதிக்கு புழுதியாக போயிட்டார். 3ஆவது நாள் இப்போ என்ன பேசுகிறாங்க, அவர் வந்து தேவனுடைய இதில் வந்து பரலோகத்தில் உட்காந்து பாடிட்டுருக்காரு, தேவனை துதிச்சிட்ருக்கார் என்றெல்லாம் சொல்லுகிறான். அப்போ இது எது சரின்னு நமக்கு தெரியணும், சரிங்களா? அப்போது ஒரு மனிதருடைய நிலைமை என்னங்கிறத பைபிளில் ரொம்ப கிளியராக வசனம் இருக்குது. வாசிக்கலாம் பாருங்கள். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே. எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். ஒரு கான்செப்ட் கொடுக்குறார். உயிரோடு இருக்கிறவர்கள் தங்கள் மரிப்பதை அறிவார்கள். அப்போ நம்ம உயிரோடு இருக்கோம், நம்ம செத்து போயிடும் நமக்கு தெரியும். அடுத்தது, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். எவ்வளோ கிளியராக இருக்கு பாருங்க. மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவர்கள் பேர் முதலாக மறக்கப்பட்டிருக்குதான். அப்போ மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், ஒரு பேர் முதலாக மறக்கப்பட்டிருக்கு. அவர்கள் சிநேகம், அவர்கள் பகை, அவர்கள் பொறாமை எல்லாம் ஒழிஞ்சிருச்சு. இந்த சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் இனி அவங்களுக்கு எந்த பங்கும் இல்லைட்டார். இந்த பூமியில் இனி அவங்களுக்கு எந்த பங்கு, செத்து போயிட்டாங்கன்னா அவர்களுடைய பேர் முதலாக மறக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா?
சரி, இது சரியாக இருக்குதா இல்லையான்னு கிராஸ் செக் பண்ணலாம். 146 சங்கீதம் 4 வசனம். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து பாருங்க, அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். கவனிங்க, அதான் சொன்னேன் இல்லையா, அந்த மைண்டுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மைண்டில் தானே யோசனை இருக்குது. அதைத்தானே ஆத்மான்னு பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா, அதில் தானே யோசனை இருக்குது. இப்போ அந்த ஆத்மா செத்து போயிடும். அதனால தான் சொல்கிறேன், அவனுடைய யோசனைகள் அழிஞ்சிடும். அப்போ யோசனைகளே அழிஞ்சிருச்சுன்னா அவன் பேர் அவனுக்கு ஞாபகத்தில் இருக்குமா? இருக்காது. அவனுடைய ஸ்நேகம், அவனுடைய பகை ஞாபகம் இருக்குமா? இருக்காது. ஏன்னா அவனுடைய யோசனைகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஏன்னா அவன் ஆத்மாவையும் அவன் அழிஞ்சிருது. அப்போ அவன் கடவுளை தொழுது கொள்ள முடியுமா? அவன் பரலோகத்தில் உட்காந்து அவன் பாட்டு பாட முடியுமா? வாசிக்கலாம் பாருங்கள். சங்கீதம் 6 சங்கீதம் 5 வசனம். மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? பாருங்க, மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? ஏசாயா 38:18. பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. எவ்வளோ கிளியராக இருக்குது பார்த்தீங்களா? எல்லாம் செத்து போயிட்டா அப்படியே போயிடுறாங்க, அவ்வளோதான். யாரும் பாட்டெல்லாம் பாடுறதில்லை. 88 சங்கீதம் 10 வசனம். மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ, செத்துப்போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ? பாருங்க, செத்துப்போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ. அப்போது இவர் பரலோகத்தில் பாட்டு பாடிட்டு இருக்கிறார் சொல்கிறதெல்லாம் எவ்வளோ பொய்யான ஒரு போதகங்கள் பார்த்தீங்களா? இதனால தான் பைபிளை தெரிஞ்சுக்கணும், நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போது இந்த வசனங்கள் ரொம்ப கிளியராக சொல்லுது. இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் பழைய ஏற்பாட்டு கால வசனங்கள். கொஞ்சம் கவனிங்க, இந்த வசனங்களை கொஞ்சம் கன்சால்டேட் பண்ணோம்னா இந்த வசனம் என்ன சொல்லுது? ஒரு மனுஷன் செத்து போயிட்டா அவன் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுது. இந்த பூமியில் அவனுக்கு பங்கு இல்லை, அவன் பேர் முதலாக மறக்கப்பட்டிருக்கு, அவனுக்கு எந்த விதமான பங்கு பாத்தியம் இல்லை, அவன் யோசனைகளே இல்லை, அவன் கடவுளை துதிக்க முடியாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ பழைய ஏற்பாட்டு கால வசனங்கள் மரணத்தை குறித்து என்ன சொல்லுதுன்னா, அந்த செத்து போனவன் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுது. ஒன்றும். ரெண்டாவது, புதிய ஏற்பாட்டின் காலத்துக்குள்ளே வருவோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட நம்ம வரும்போது, அவர் வாழ்ந்த காலத்தில் 9 வயசு பொண்ணு ஒன்று இறந்துருச்சு. ஆண்டவர் பக்கத்தில் போய் நின்று என்ன சொல்கிறார் பாருங்க. மத்தேயு 9:24. விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். பாருங்க, புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது? விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள், தூங்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ புதிய ஏற்பாடு மரணத்தை குறித்து என்ன சொல்லுதுன்னா, தூக்கம் அப்படின்னு சொல்லுது. கொஞ்சம் கவனிங்க, தூக்கம் என்பது 2 வகை இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க கோழி தூக்கம் போடுறாங்க பாருங்க சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி டீப் ஸ்லீப் அல்லது சவுண்ட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சவுண்ட் ஸ்லீப் இருக்கு இல்லையா, இந்த சவுண்ட் ஸ்லீப் தான் தூக்கம் அப்படின்னு சொல்கிறது. இது சைக்காலஜிக்கலாக கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு மனுஷன் சாதாரணமாக ஒரு 8 மணி நேரம் தூங்கணும். கவனிக்க, அப்போது அந்த 8 மணி நேரம் தூங்கும்போது அவனுடைய மைண்டு அவனுடைய பாடி ரெண்டுமே 8 மணி நேரம் அப்படி தூங்கும், ரெஸ்டில் இருக்குது. கவனிங்க, அதில் வெறும் 1.5 மணி நேரங்கள் மட்டும்தான் மைண்டு ஃபுல் ரெஸ்டில் இருக்கும். அந்த 8 மணி நேரம் ஸ்பேனுக்குள்ளே எங்கே வேணாலும் இருக்கலாம், முன்னாடி இருக்கலாம், பின்னாடி இருக்கலாம். திடீர்னு எடுத்தோன்னே 1.5 மணி நேரம் நல்லா தூங்கிடலாம், அல்லது கொஞ்சம் நேரம் கோழி தூக்கம் மாதிரி போட்டுட்டு அப்புறம் ஒரு 4 மணி நேரம் கழித்து 1.5 மணி நேரம் டீப்பாக ஸ்லீப் பண்ணலாம். அப்போது இந்த 1.5 மணி நேரம் மட்டும்தான் அந்த சவுண்ட் ஸ்லீப் இருக்கும். இந்த சவுண்ட் ஸ்லீப் இருக்கும் பொழுது மனுஷன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தன் பேர் தெரியாது, யாராவது காலில் மிதிச்சுட்டு போனால் கூட தெரியாது, வெளியில் யாராவது வெடிகுண்டு வெடித்தா கூட அந்த சவுண்டே கேட்காது. அந்த அளவுக்கு ஒரு சவுண்ட் ஸ்லீப் இருப்பான். இந்த சவுண்ட் ஸ்லீப்பை தான் பற்றி பேசியிருக்கேன். அப்படின்னா மற்ற நேரம் அந்த 8 மணி நேரத்தில் 1.5 மணி நேரம் மட்டும்தான் நம்முடைய மைண்டு ரெஸ்ட்டில் இருக்கும். அந்த 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் கவனிங்க, மைண்ட் ரெஸ்ட்டில் இருந்து அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும், பாடி ரெஸ்ட்டில் இருக்கும். இந்த டைமில் தான் என்ன நடக்கும் தெரியுங்களா? அப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம், அப்போ கனவு வருது எப்போ அப்படின்னா, இந்த டைமில் தான் அந்த கனவு வரும். நமக்கு பைபிளில் போட்டிருக்கு இல்லையா, தொல்லைகளின் திரட்சியினால் கனவு வரும்னு சொல்லி. அப்போது அந்த 1.5 மணி நேரம் ஏதோ ஒரு அந்த 8 மணி நேரம் அந்த டைமுக்குள்ளே ஏதோ ஒரு 1.5 மணி நேரம் தான் நம்ம ஒரு சவுண்ட் ஸ்லீப்பில் இருக்க முடியும், டீப் ஸ்லீப்பில். புரியுதுங்களா?
அப்போ நம்முடைய பேரிலிருந்து எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு கனவு வருதே அப்படின்னா அந்த அடுத்த அந்த 1.5 மணி நேரம் முடிஞ்சு மற்ற நேரங்களில் தான் தூங்கி நம்ம பாடி ரெஸ்ட்டில் இருக்கும், ஆனால் மைண்டு வந்து அது ஒர்க் பண்ணிகிட்ருக்கும். அப்போ தான் கனவு வருது. நம்ம யாரையாவது பார்த்துருப்போம் அல்லது யாராவது எதிர்பார்த்து ரொம்ப நேரம் அவங்களே நினச்சிட்டு இருந்தால் அவங்க கனவுல வருவாங்க. அது திரட்சி. அதே சமயத்தில் சில நேரங்களில் நம்ம ஒரு கனவுல வர்றவங்களை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனால் அதுக்குரிய சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, நம்ம ரோட்டில் போகும்போது எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பார்த்துருப்போம், அதனுடைய ஃபிகர் வந்து நம்முடைய உள் மனசில் போய் அங்கே ஆழமாக பதிஞ்சிருக்கும், ஏதோ ஒரு ஃப்ரீக்குவன்சியில் வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி சைக்காலஜி சொல்லுது. சில நேரங்களில் பாருங்கள், அந்த மைண்ட் முழிச்சிருக்குதுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலான்னா, மேலிருந்து கீழே விழுகிற மாதிரி வருவோம், தரைக்கிட்ட வந்து டப்புன்னு முழிச்சிருவோம், டக்குன்னு முடிச்சிருவோம். அப்போ என்ன, மைண்டு முடிச்சுட்ருக்கு, பாடி ரெஸ்டில் இருக்குது. யாராவது ஈட்டியில் குத்த வர்ற மாதிரி இருக்கும், பக்கத்தில் வந்தோன்னா டக்குன்னு முடிச்சிருவோம். புரியுதுன்னா, திடீர்னு எங்கேயோ யூரின் போகிற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும், உடனே டக்குன்னு எந்திரிச்சிருவோம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்முடைய மைண்டு முடிச்சுட்ருக்கு, நம்முடைய பாடி வந்து ரெஸ்டில் இருக்கும். இது வந்து நார்மலாக நடக்கிற விஷயம். ஆனால் அந்த 1.5 மணி நேரம் டைம் இருக்கு இல்லையா, அந்த 1.5 மணி நேரம் தான் நம்முடைய மைண்டும் ரெஸ்ட்டுக்கு போயிடும். டீப் ஸ்லீப், இட் இஸ் லைக் அ டெத்து. இது ஒரு மரணத்திற்கு ஒப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? இது ஒரு மரணத்திற்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த மரணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, தூக்கத்திற்கு ஒப்பிட்டு பேசுகிறான். இப்போ தூங்கிட்டு இருக்கிறவங்க கட்டாயமாக காலையில் எந்திரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். அப்போது இன்றைக்கி செத்து போனவங்க எல்லாருமே இந்த டீப் ஸ்லீப்பில் இருக்கிறாங்க, எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து எழுப்பும்போது எல்லாம் எந்திரிச்சு வருவாங்க. வசனம் வாசிக்கலாம். யோவான் 5:28. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழியிலுள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வராமல் இந்த பூமியில் யாரும் எந்திரிச்சு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இது ரொம்ப தெளிவு. நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி தான் சொன்னார். அப்போ அவர் வந்து தான் பிரேத குழியுள்ள எல்லாரையும் எழுப்ப போகிறார். அப்போ அது வரைக்கும் எல்லாம் என்ன பண்ணிட்டுருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க. தனியாக ஆத்மானால எங்கேயுமே சுற்றுறதில்லை. அவர்கள் ஆத்மாவும் அந்த மைண்டும் செத்துருது, அந்த பாடியும் செத்துருது, எல்லாம் ஒரு டீப் ஸ்லீப் இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் வந்து கூப்பிட்டாங்கன்னா எல்லாம் எழுந்திரிச்சு விடுவாங்க. இதுதான் சத்தியம். கவனிக்கிறீங்களா? அப்படின்னா ஒருவேளை நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையும் புதிய ஏற்பாட்டின் கால நிகழ்ச்சிகளையும் அதிகம் படித்து பரிச்சயம் ஒருவேளை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இதை கேட்ட உடனே ஒரு கேள்வி மனசுக்குள்ளே வரும். அப்போ செத்து போனவங்கெல்லாம் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் யாரும் எந்திரிக்க போகிறது இல்லை. அதுதான் பைபிள் வசனம் இல்லையே. செத்து போனவங்க ஏற்கனவே வந்து பேசியிருக்காங்களே அப்படின்னு ஒருவேளை நீங்கள் வந்து இதை படிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக அதை கேட்கணும் கட்டாயமாக. ஆனால் இப்போ நம்ம யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கிறதுனால ஒரு சில சகோதரர்கள் முன்னாடி கேட்கலாம், ஒரு சில சகோதரர்கள் யூடியூப்பில் கேட்டிருக்கும்போது உங்கள் மனசில் அந்த கேள்வி வரும். அந்த கேள்வி நாங்களே கேட்டுடுறோம் இல்லையே. செத்து போனவங்க வந்து இயேசு கிறிஸ்து வந்த வரைக்கும் தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே செத்து போனவங்க எந்திரிச்சு வந்திருக்காங்களே, யார், எப்போ, எங்கே எந்திரிச்சு வந்தது? இது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம், யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். ஆமாங்க, என்ன சொல்கிறீங்க? கரெக்டு. ஆமாம்மா, அதாவது சவுல் காலத்தில் அவர் வந்து சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய கண்ட்ரோல் இருந்தபோது தேவனுடைய நேரடியான கண்காணிப்பு அவருக்கு இருந்துச்சு. இப்போ சவுலுக்கு வேறொரு ஆவி வந்த உடனே அவர் தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு வெளியே போய் ஒரு அஞ்சனக்காரியை தேடி போகிறார். கரெக்ட் தானே? அதை தானே சொல்ல வரீங்க? கரெக்ட். அப்போது அந்த அம்மா வந்து ஏற்கனவே செத்து போன சாமுவேலை எழும்பி வர பண்ணுது. இது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமா இல்லையா? அப்போ இது என்னன்னு தெரியறதுக்கு இதுதான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இப்போ அதை கண்டுபிடிக்கணும்னா பைபிளுக்குள்ள முக்கியமான சில தேவனுடைய கட்டளைகளை நம்ம பார்க்கணும். இப்போ விசேஷமாக இஸ்ரேல் ஜனங்களை தேவன் வந்து கானான் தேசத்தில் கொண்டு போய் செட்டில் பண்ணும்போது அவங்களுக்கு சில கட்டளைகள் கொடுக்குறார். இப்போ வாசிக்கலாம். உபாகமம் 18ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். ரொம்ப கிளியராக சொல்லிட்டார். அந்த புறஜாதிகள் செய்யக்கூடிய அருவருப்பு நீ பண்ணாத.
என்ன அருவருப்பு? தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்கம் பண்ணுகிறவன், தீக்கே கொண்டு தீயில போட்டுருவாங்களா தங்களுடைய பிள்ளைகளை. குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னதக்காரனும், மாயவித்தைக்காரனும், செத்தவர்களிடத்திலே குறி கேட்கிறவனும் உன்னிடத்திலே இருக்க வேண்டாம். கிளியராக சொல்லியிருக்கார். செத்து போனவங்கிட்ட குறி கேட்கக்கூடாது, அஞ்சனம் பார்க்கக்கூடாது. ஒருவேளை இப்படி யாராவது செஞ்சால், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாய கர்த்தர் அவர்களை உன் முன்னென்று என்ன பண்ணுவார்? துரத்திடுவார். கிளியராக அங்கே அவங்களுக்கு கற்பனை கொடுத்துட்டார். இதில் என்ன ஆச்சரியம்னா, சவுல் ராஜா, அவர் தானே இஸ்ரேல் ஜனங்களுக்கு முதல் ராஜா. அவர் ஆட்சி பண்ண ஆரம்பித்த உடனே இவர் என்ன செய்கிறார்? இந்த கட்டளைக்கு அவர் கீழ்ப்படுகிறார். அங்கே இருக்கிற அத்தனை பேர்த்தையும் அவர் வெளியேற்றுறார், துரத்திடுறார் வெளியே. அந்த செத்தவனத்தில் குறி வைக்கிறவங்க, அஞ்சனம் பார்க்குற எல்லாத்தையும் துரத்திடுறார். ஆனால் கடைசியில் என்னாச்சு? இவருக்குள்ள ஒரு தவறான ஒரு ஆவி வந்த உடனே இவர் தேவனுடைய கட்டுப்பாட்டை விட்டு வெளியே வரும்போது இவரே மோசமான நிலைமைக்குள்ளே போகிறார். ஏன்னா இவரை வழி நடத்துகிற சாமியல் இறந்துட்டார். இப்போ டைரெக்டாக தேவனுடைய சார்பாக சாமியல் தான் இவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். இப்போ அவர் இல்லை. இப்போ நேரடியாக இவருக்கு எந்த விதமான ஒரு கான்டாக்டும் இல்லாத போது இவருடைய புத்தி எப்படி போகுது பாருங்க. எந்த அஞ்சனக்காரியை விரட்டினாரோ அதே அஞ்சனக்காரி வீட்டுக்கு போகிறார். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பாருங்கள். அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரர் நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள், நான் ஒரு இடத்துல போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவள், அந்த ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சவுல் என்ன பண்ணுறார்? வேஷம் மாறி, ஏன்னா ராஜாவாக போனால் அந்த அம்மா ஓடிடும், ஏற்கனவே இவர் தானே துரத்திருக்கார். வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு இப்போ அந்த ஸ்திரீ இடத்துல போய் சேர்ந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உனக்கு சொல்கிறவங்களே எனக்கு வெளியே கொண்டு வா. உடனே அந்த ஸ்திரீ பாருங்கள், சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரோ. யார்கிட்ட பேசுது இந்தம்மா? சவுல் ராஜா கிட்ட பேசுது. அவர் வேஷம் மாதிரி வந்திருக்கார். ஏற்கனவே சவுல் எல்லாத்தையும் துரத்தி விட்டார். இப்போ நான் என்கிட்ட வந்திருக்கீங்க, என்னை கொன்று போடும்படி எனக்கு நீங்கள் கண்ணி வைக்கிறது என்னன்னு சொல்லும்போது அப்போ சவுல் சொல்கிறார், இந்த காரியத்துக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் உனக்கு சொல்கிறேன், நீ உனக்கு என்ன பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி, அப்பொழுது அந்த ஸ்திரீ, உமக்கு நான் யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றதற்கு, அதற்கு சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றான். இவர் தான் சொல்கிறார், சாமுவேல் எழும்பி வர பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, சாமுவேல் வந்துட்டார். சாமுவேல் எழும்பி வந்துட்டார். கொஞ்சம் கவனிங்க. இப்போ அந்த ஸ்திரீ பாருங்கள், சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய், நீர் சவுல் தானே, என்னை ஏங்க ஏமாத்தினீங்கன்னு கேட்குறாங்க. அப்போது இந்த அம்மாவுக்கு என்ன புரிஞ்சிருச்சுன்னா, சாமுவேலை ஒருத்தர் வர சொல்கிறாருன்னா அவர் சவுலாக தான் இருக்கணும். இப்போ சாமுவேல் வந்தோடனே இந்த அம்மா சவுலை ஈஸியாக கண்டுபிடிச்சிச்சான். நீங்கள் சவுல் தானே, என்னை நீங்கள் இப்படி ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாத, நீ காண்கிறது என்ன அப்படின்னா, அந்த அம்மா சொல்லுது, பூமியிலிருந்து தேவர்கள் எல்லாம் எழுந்து வர்றாங்க. உடனே அவருடைய ரூபம் என்ன அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ராஜாவுடைய கண்ணுக்கு தெரியல, இப்போ யாருடைய கண்ணுக்கு தான் தெரியுது? அஞ்சனக்காரியுடைய கண்ணுக்கு தான் தெரியுது. இப்போ அவருடைய ரூபம் என்னன்னு கேட்கும்போது, ஒரு சால்வை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர் வயதான மனுஷன் எழும்பி வருகிறதா என்று அந்த அம்மா சொல்லுது. உடனே அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டான். இப்போது நல்லா புரிஞ்சுக்கலாம். எப்படி சாமுவேல் இவர் புரிஞ்சுக்கிட்டாரா? இவர் டைரெக்டாக பார்த்த மாதிரி சொல்லலை. வயசான காலத்தில் அவர் சால்வை போத்திட்டு இருக்கார். ஆக்சுவலாக சாமுவேல் தன்னுடைய வயசான காலத்தில் சால்வை போத்திட்டு இருந்திருக்கார். அப்போ இந்த அம்மா சால்வை போத்திட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அவர் வயசான காலத்தில் சால்வை போத்திட்டு இருந்தார். இவர் தான் சாமுவேலை வேணும்னு கேட்டார். இப்போ இந்த அம்மா சாமுவேல் தான் வந்திருக்கிறார், ஏன்னா அந்த மாதிரி இவர் கேட்ட சாமுவேல் வந்திருக்கிறார்னு சொல்லி அங்கே சொல்லுது. இப்போ தான் என்ன நடக்குது என்று சொல்லி கொஞ்சம் கவனிக்கும்போது பாருங்கள், சாமுவேல் சவுலை நோக்கி அப்படின்னு இருக்கு. இப்போ டைரெக்டாக சாமுவேல் சவுலை நோக்கி பேசுகிறாராம். என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்னவென்று கேட்டான். புரியுதா? என்னை கலைத்தது என்ன? அதற்கு சவுல் சொல்கிறார்,
நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கேன். பெலிஸ்தர் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறாங்க. தேவனும் என்னை கைவிட்டார். தீர்க்கதரிசிகளினாலாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு உத்தரவு கொடுக்கறதுக்கு எந்த விதமான ஒரு மூகாந்திரம் இல்லாமல் போச்சு. ஆகையால் நான் செய்ய வேண்டியது என்ன என்று நீர் எனக்கு அறிவிக்கும்படி உம்மை நான் அழைப்பித்தேன். உடனே சாமுவேல் சொல்கிறார், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்ருவாக இருக்கும்போது நீ என்னிடத்தில் எப்படி நீ கேட்ப? இது முதல் கேள்வி. அடுத்தது, கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடி செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஆக்சுவலாக நடந்த விஷயந்தான். இப்போ சாமுவேல் சொல்கிறார், உன்னுடைய கையிலிருந்து தாவீதுக்கு கொடுத்துட்டார். இது நடந்த விஷயந்தான். இது எல்லாருக்குமே தெரியும். சவுலை விட்டு தேவன் போயிட்டாருங்கிறதும் தெரியும். அது தாவீதுக்கு போயிடுச்சுங்கிறது தெரியும். இதை எந்திரிச்சு செத்து போனவர் வந்து எந்திரிச்சு சொல்லி ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அங்கே சாமுவேல் சொல்கிறார், உன் தோழனாகிய தாவீதுக்கு அது கொடுத்து விட்டார். அது எல்லாருக்குமே தெரிந்த விஷயந்தான். அடுத்தது, நீ கர்த்தருடைய சொல் கேளாமலும் அமிலேக்கின் மேல் அவனுக்கு இருந்த கோபத்தின் உக்கரத்தை தீர்க்காமலும் போனபடினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இப்படி செய்வார்னு சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான தீர்க்க தரிசனம் சொல்கிறார் பார். 1 சாமுவேல் 28:19 வாசிக்கலாம். கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரேலரையும் பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். இதுதாங்க தெள்ளத் தெளிவான தீர்க்க தரிசனம். அப்போ தேவன் என்ன செய்ய போறார்னா, நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். என்னோடு இருப்பீர்கள்னா செத்துருவீங்கன்னு சொல்கிறார். ஏன்னா ஏற்கனவே சாமுவேல் செத்துட்டார் இல்லையா? அப்போ நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். இதை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு எப்படி புரிஞ்சுருக்கணும், ஓ சாமுவேல் சொல்லியிருக்கார் போல் இருக்கு. சரி, இதை என்னங்கிறத பார்த்துருவோம். அடுத்தது நம்ம கவனிக்கும் போது இது நடந்ததா, இந்த தீர்க்க தரிசனம் நடந்ததா அப்படின்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா கவனிங்க. இப்போது தேவன் தான் இந்த அஞ்சனக்காரிகிட்டெல்லாம் போகக்கூடாது, செத்தவங்களிடத்துல குறியேற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். கவனிக்கிறீங்களா? செத்து போனவங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க, தனியாக அவங்கெல்லாம் பேயோ பிசாசு மாதிரி அலையிறதில்ல. அது ஏற்கனவே வேறு வேறு சப்ஜெக்ட்லேயும் நம்ம பார்த்துட்டோம். இது தேவன் அவருக்கு கிளியராக தெரியும். அவருடைய பிள்ளைகளுக்கு அதனால தான் சொல்கிறார், செத்தவன் இடத்துல குறி கேட்காதீங்க. செத்தவன் இடத்துல குறி கேட்காதீங்கன்னு சொன்ன தேவன் சவுல் சொன்ன உடனே அஞ்சனக்காரி மூலமாக சாமுவேல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஒரு தவறான அசுத்தத்தை நிறைவேற்றக்கூடிய அஞ்சனக்காரி மூலமாக சாமுவேல் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதுதான் முதல் கொஸ்டின். சரி, வந்துட்டார். வந்துட்டு நடந்ததை தான் சொல்கிறார். தேவன் உன் கையில் இருக்கிற தாவீது கொடுத்துட்டார். அப்போ ஏற்கனவே நடந்ததா, ஏற்கனவே கண்ணில் பார்த்துருக்கிறதா. அப்போ அதுவும் சரியான ஒரு விஷயம் இல்லை. ஆனால் இப்போ நம்ம பார்த்த ஒரு தீர்க்க தரிசனம் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இது நடந்ததா இல்லையா என்று சொல்லி கவனிக்கும் போது 1 சாமுவேல் 31:2 படிக்கும்போது, பெலிஸ்தியர் சவுலையும் அவன் குமாரையும் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரனாய் யோனத்தானையும் அபினதாவையும் மல்கி சூகாவையும் வெட்டி போட்டார்கள். அது 3 சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது, வில்வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில்வீரரால் மிகவும் காயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாத என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தும்படிக்கு நீயே என்னை குத்திரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் தன் பட்டயத்தை நட்டு அதன் மேல் அவரே விழுந்து செத்து போனான். சவுல் செத்து போனதை அவன் ஆயுதாரி கண்டபோது அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனோட கூட செத்து போனான். கவனிங்க, அப்படியே அன்றைய தினம் சவுலும் அவன் 3 குமாரரும் அவன் ஆயுததாரியும் அவனுடைய எல்லா மனுஷரும் ஒருமிக்க செத்து போனார்கள். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ எந்திரிச்சு வந்த சாமுவேல் சொன்னது இந்த வசனம் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா நடந்துருச்சு. அப்போ இது மேலோட்டமாக படிக்கிறவர்கள் என்ன புரிஞ்சுக்குவானா, அப்போ சாமுவேல் தான் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு புரிஞ்சுக்குவான். நம்ம அப்படி இல்லை. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார். இதே வேத வசனத்தை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால தான் ஹவு டு ஸ்டடி பைபிளையே சொன்ன ஞாபகங்கள்லாம்.
அதிகமான பேர் பைபிள் படித்தவங்க இருக்காங்க, ஆனால் அதிகமான பேர் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதும் பைபிள் தான். அந்த மாதிரி தான் இதையும் தவறாக புரிஞ்சுருக்கிறாங்க. எப்படி அப்படின்னு கவனிக்கும் போது, இப்போ அவங்க சாமுவேல் வந்து சொல்லிட்டார். சாமுவேல் வந்து சொல்லிட்டாருங்கிறது எப்படி அஞ்சனக்காரி மூலமாக சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அவர் சொன்னது நிறைவேறின மாதிரி இருக்குது. ஒருவேளை தேவன் சாமுவேல் மூலமாக இதை சொல்லியிருந்தார் அப்படின்னு வச்சுங்களேன், அப்போ தேவன் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னால் அது 100% நிறைவேறுமா, 60% நிறைவேறுமா, 30% நிறைவேறுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுவோம். 100% இல்லையா? 100% தானே. ஆனால் பாருங்கள், அங்கே சாமுவேல் எழும்பி வந்ததா சொல்லி சொன்னதாக படிக்கிறோம் இல்லையா, அது சொன்னதும் தவறு. ஏன்னா எல்லா நாளைக்கு நீயும் உன் எல்லாரும் குமாரன் என்னோட இருப்பீர்கள் சொன்னார் இல்லையா, எல்லாரும் சாகலை. சவுலுடைய இன்னொரு மகன் உயிரோடு தான் இருந்தான். பாருங்கள், 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சவுலின் படைத்தலைவனான நேரின் குமாரனாகிய அப்னேர் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தை மகனாயிமுக்கு அழைத்து கொண்டு போய் பாருங்க, இஸ்போசேத்துங்கிறவர் உயிரோடு தான் இருந்தார். இவர் தான் தாவீது ராஜாவை ராஜாவாக்கிறதுக்கு முயற்சி பண்ணவர் பின்னாடி. கவனிச்சு பார்த்தீங்களா? அப்போ பார்த்தீங்களா, இப்போ சொன்ன தீர்க்க தரிசனமும் பொய். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அஞ்சனக்காரி மூலமாக சாமுவேல் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, புரியுதுங்களா? சொன்ன தீர்க்க தரிசனமும் பொய், சரியானதில்லை. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? வேதவசனங்கள் அப்படியே மைண்டுக்குள்ளே கொண்டு வாங்க. செத்து போனவர்கள் இந்த உலகத்தில் எந்த பங்கும் இல்லை, அவர்கள் பெயர் முதலாக மறக்கப்பட்டிருக்கு, யோசனைகள் அழிஞ்சு போயிடும், அப்படியே தூங்கிட்டு இருக்கிறான். இயேசு கிறிஸ்து வந்து கூப்பிடாமல் எந்திரிச்சு வரப்போகிறதில்ல. அப்படின்னா வந்தது சாமுவேலா தான் கேள்வி. புரியுது? செத்து போன தீர்க்கதரிசி எந்திரிச்சு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படின்னா வந்தது யார் கேட்கணும் இல்லையா? இதைத்தான் நம்ம வந்து முதல் உலகம் சப்ஜெக்ட்லேயே பார்த்தோம். இந்த சப்ஜெக்ட் ஏன் தெரியல, ஆத்மா பற்றி படிக்கிறோம். இன்றைக்கி ஆத்மா முதல் கேள்வி கேட்டோன்னே சொன்னீங்க, சில பேர் சாகாதுன்னு சொன்னீங்க இல்லையா? இந்த ஆத்மா சாகாதுன்னு சொன்ன இந்த கான்செப்டே சாத்தானுடைய போதகம். அவன் தான் முதல்ல என்ன சொன்னா, தேவன் சொன்னார், நீ அந்த பழத்தை சாப்பிட்டீன்னா சாகவே சாவாயின்னு சொன்னார். ஆனால் சாத்தான் அடுத்த அதிகாரத்தில் என்ன சொன்னா, சாகவே சாவதில்லைன்னு சொன்னார் இல்லையா? அவன் சொன்ன பைய இன்னைக்கு வரைக்கும் நிரூபிச்சுட்டு இருக்கிறான். நீ செத்து போனால் கூட உனக்குள்ள ஆத்மான்னு ஒன்று இருக்குது, அது சாகாது, சுற்றிட்டு இருக்குது. உனக்குள்ள ஆவி இருக்குது, அது பிசாசு மாதிரி பேய் மாதிரி சுற்றிட்டு இருக்கோம். இப்படி சொல்லி தேவன் சொன்ன கட்டளையை பொய்யாக்கிறதுக்கு சாத்தான் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறான். யார் மூலமானா, செத்து போனவங்க யாரும் எந்திரிச்சு வரல, செத்து போனவங்க மாதிரி வந்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அது யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? யாருக்கு அவங்க? ஆமாம், நோவா காலத்தில் கெட்டு போன தேவதூதர்கள் தான் சாத்தானோட சேர்ந்துக்கிட்டு அவன் சொன்ன பொய்யை நிரூபிக்கிறதுக்கு இங்கே செத்து போனவங்க மாதிரி வந்து அவங்க தான் பேசுகிறான். எல்லாரோட லைஃப் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறான். கவனிக்கிறீங்களா? அது ஏற்கனவே அந்த வசனத்தில் பார்த்தோம். அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார் 8:19 பாருங்கள். அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிற இடத்திலே முணுமுன்று ஓதுகிற குறிகார இடத்திலும் விசாரிங்கள் என்று சொல்லும்போது, ஜனங்கள் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ, உயிருள்ளவர்களுக்காக செத்தவனிடத்தில் விசாரிக்கலாமான்னு கேட்குறார். ஆனால் இஸ்ரேல் ஜனங்களே சாத்தான் பின்னாடி போயிட்டாங்கன்னு படிக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார் பாருங்க, யோவான் 8:44 வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். பாருங்க, அவன் உங்கள் பிதான சாத்தானை பற்றி சொல்றார். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகன், சத்தியம் அவனுக்குள் இல்லை, அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறபடியால் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுவானா. தேவன் சொன்னார் சாகவே சாவாய், இவன் சொல்கிறான் சாகவே சாவதில்லை. எப்படி தெரியல ட்ரெண்டு? அந்த சாகவேன்னு ஆண்டவர் தேவன் சொன்னார் இல்லையா, அந்த வார்த்தையை முதல்ல யூஸ் பண்ணுறான். அப்போது நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிறான், ஓ ஆண்டவர் சொன்ன வார்த்தை இல்லை, அடுத்தது எப்படி ஏமாத்திடுறான், சாவதில்லை அப்படின்றான். அப்போ அவன் சொன்ன பொய்யை நிரூபிக்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த வேலையை கெட்டுப்போன தேவதூர்கள் செய்கிறாங்க. அதனால தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது எத்தனை பிசாசுகள் வந்தது பாருங்கள். மத்தேயு 8:28 வாசிக்கலாம்.
அவர் அக்கறையில் கிர்கேசேனர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறையிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். பாருங்க, அவருக்கு எதிராக வர்றாங்க. வந்துட்டு அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, என்ன மாதிரி பிசாசு சொல்லுது பார்த்தீங்களா? இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் என்ன காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்தவோ வந்தீரோ? இப்போ ஒரு வேளை ஒரு செத்து போனவங்க எந்திரிச்சு இப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடியே எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க இல்லையா? அவங்க எந்திரிச்சு வந்து தேவனே தேவனுடைய குமாரனேன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கிறிஸ்துவை பற்றி அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு செத்து போகிறவங்களுக்கு கூட இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுடைய குமாரன்னு தெரியாது. புரியுதுங்களா? அப்போ அவங்க வந்து பேசுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் யார் பேசுறது? தேவனே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் என்ன காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்துவோம். அப்போ தேவன் எங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பீரியட் வச்சிருக்கிறாருங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. பாரு, அதுக்கு முன்னாடி வந்து எங்களை தொந்தரவு பண்ணுறீங்க, உடனே எங்களை ஒரு வசனங்கள் படிக்கிற முடியாது, பன்றி கூட்டத்தில் எங்களை அனுப்புங்கன்னு சொல்லி பர்மிஷன் கேட்குறாங்க. அப்போது இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த அதிகாரம் இருக்குதுங்கிறத பாருங்கள். அவங்க எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், வாசிக்கலாம். மத்தேயு 8:31. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று உத்தரவு கொடும். அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தான் பவர் உள்ளவர்னு எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சது? இவங்க எல்லாம் பரலோகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப கீழ் இருந்த தேவதூதர்கள். புரியுதுங்களா? இன்னும் சொல்ல போனால் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரதான தூதன் இருந்தான். அவன்தான் பிற்காலத்தில் சாத்தானாக மாறினா. அவனுக்கு கீழ் இருந்த தூதர்கள் தான் இவங்கெல்லாம். புரியுதுங்களா? அதனால தான் இவங்க தெளிவாக ஆண்டவரை பார்த்து சொல்கிறாங்க, எங்களுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுங்க. அதே மாதிரி நிறைய வசனங்கள் இருக்குது. மார்க் எழுதின சுவிசேஷம் 1:23 பாருங்க. அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நஸ்ரேனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தம். என்ன மாதிரி விட்னஸ் பாரு, உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர். அப்போ இந்த கெட்டுப்போன தேவதூதர்கள் என்ற அசுத்த ஆவிகள் அல்லது பிசாசுகள் அல்லது பேய்கள் அப்படி வச்சுக்கலாம். இவங்க கிறிஸ்துவை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. கிறிஸ்துவ வந்து அவருக்கு அந்த பவர் இருக்குன்னு தெரிஞ்சு எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்குறாங்க. இன்னைக்கு பேய் ஓட்டக்கூடிய எந்த பாஸ்டர்கிட்டையாவது பர்மிஷன் வாங்குதா பிசாஸ்? இவங்க தான், நீ யார், நீ எங்கேருந்து வந்த, உடனே நான் முருகன், நான் இப்படி செத்து போயிட்டேன் அப்படின்னு. அப்போ சாத்தான் பாருங்க, இன்னைக்கு இருக்கிற தவறான போதர்கள் பிசாஸ் ஓட்டுறேன்னு சொல்கிறாங்க இல்லையா? அவன் சாத்தான் எப்படி தெரியுங்களா மயக்க வச்சுருக்கான். நீ ஓட்டுற மாதிரி ஓட்டு, நான் ஓடுற மாதிரி ஓடுறேன். ஆக மொத்தம் நான் சொன்ன பொய்யை 2 பேரும் சேர்ந்து நிரூபிக்கலாம். இன்றைக்கி பேய் பிசாஸ் ஓட்டக்கூடிய இந்த ஊழியக்காரர்கள்னு சொல்கிறாங்க நிறைய பேர். அவங்களுக்கு இந்த பிசாசுகள் யாருன்னே தெரியாது. இவங்கெல்லாம் யார் தெரியுங்களா? கெட்டுப்போன தேவதூர்கள். அவங்க கிளியராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறாங்க, உம்மை இன்னார் என்று அறிவேன் சொன்னாங்களா? இன்றைக்கி நம்மளை பார்த்து சொல்லுவாங்களா? அப்போஸ்தலர் காலத்திலேயே நீங்கள் படித்து பாருங்க. பவுலையும் தெரியும், எல்லாமே எங்களுக்கு தெரியும்னு சொல்லி சட்டையை கிழிச்சிட்டு ஓட வச்சாங்களாம் அன்னைக்கு இருந்த பிசாசுகள். அதெல்லாம் நமக்கு ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சூழலை பாருங்கள். மார்க் 1:34. பலவிதமான வியாதிகளினாலும் உபத்திரம் பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேக பிசாசுகளையும் துரத்திவிட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. பாருங்க, அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதுக்கு அப்படின்னா புரியுதுங்களா? அப்போ நான் வந்து நீ யார், எங்கே வந்த, எப்படி செத்த எல்லாம் கேட்கல. அவருக்கு தெரியும் இவங்கெல்லாம் கெட்டுப்போன தேவதூதர்கள் சொல்லி. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் உங்கள் பேர் என்னன்னு கேட்குறாரு. ஏன்னா அவர்கள் அநேகமாக இருக்கிறபடியால் நாங்கள் லேகியோன்னு சொல்கிறோம். அது நமக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறதுக்கு தான் ஆண்டவர் கேட்குறாரு, உன் பேர் என்ன? நாங்கள் அநேகம் பேர் இருக்கிறதுனால எங்கள் பேர் லேகியோன்னு சொல்கிறோம். அப்போது அவங்கள தான் பென்றி கூட்டத்தில் போங்கன்னு சொன்னார். நிறையா பிசாசுகள் அந்த ஜனங்களை அலக்கழிச்சிட்டு வெளியே ஓடினதையெல்லாம் நம்ம படிக்கிறோம். ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா செத்து போனவர்கள் அல்ல, கெட்டு போனவர்கள், கெட்டுப்போன தேவதூதர்கள். அவங்க நல்ல ஆவியில் வந்தாங்க. இவங்க கெட்டு போனனால தான் இவங்களுக்கு பைபிள் வச்ச பேர் அசுத்த ஆவிகள். இவங்களுக்கு நம்ம பெற்ற பேர் பேய், பிசாஸ். சரியா? அப்போது உண்மையான கிறிஸ்தவர்களுக்கே இந்த உண்மை புரியலை, இன்னும் தெரியல.
ஆனால் இன்றைக்கி பாருங்கள், சாத்தான் இன்றைக்கி நிறைய சினிமாவில் எல்லாம் செத்து போய் வந்து பேயாக வந்து பழிவாங்கிற படம் தான் ஓடுதான். அப்படின்னா எந்த அளவுக்கு சாத்தான் வந்து ஜனங்களுடைய மைண்டை மாற்றிருக்கான் பாருங்க. இப்போ சினிமாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷன். அது ரொம்ப ஈஸியாக ஜனங்களை ஏமாற்றிட்டு போயிடலாம். இன்றைக்கி அப்படி தான் சினிமா மூலமாக தவறான விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நிறையா உள்ளே வந்துருச்சு. அப்படியே சில விஷயங்கள் நல்ல கருத்துக்களை சொல்கிற மாதிரி சொல்லி நிறையா தவறான விஷயங்களை சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அன்புக்குரிய சகோதர சொல்லி அப்போது நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ அன்னைக்கு வந்தது செத்து போன சாமியல் தீர்க்கதரிசி இல்லை, யாரோ ஒரு கெட்டு போன தேவதூதன் சாமியலை போல வந்து அங்கே போய் பேசியிருக்கான். ஏன்னா அஞ்சனக்காரி மூலம் சாமியல் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. சாமியல் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா சாமியல் எப்போ தான் எந்திரிச்சு வருவார்? பிரேத குழிகள் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம். அப்போ இயேசு கிறிஸ்து வந்த 2ஆம் வருகையில் வந்ததுக்கு பிறகுதான் எல்லாரையும் அவர் எழுப்ப போகிறார். இது முதல் விஷயம். ஓகே, இன்னும் சற்று அதிகமாக ஒருவேளை நீங்கள் பைபிளில் படிச்சிருந்தீங்கன்னா, இல்லையே சரி புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் ஓகே வந்தது சவுல் சாமியல் இல்லை, அது யாரோ ஒரு கெட்டு போன தேவதூதன். சரி, இப்போ நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்டே 2 பேர் செத்து போனவங்க வந்து பேசியிருக்காங்களே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆண்டவர்கிட்டே 2 பேர் வந்து பேசியிருக்காங்க. நல்லா படித்தவங்களுக்கு புரியும். பாருங்கள், மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாய் யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி ஒரு மலையின் மேலே அவர் போகிறார். அந்த மலைக்கு பேர் தாபோர். கவனிங்க, அதுக்கு மறுரூப மலைன்னு சொல்லுவாங்க. அங்கே திடீர்னு ஏதோ கூட்டிகிட்டு போய் பேதுரு யோவான் யாக்கோபை கீழே நிறுத்திட்டு இவர் கொஞ்சம் ஜஸ்ட் மேலே போகிறார். மேலே போனோடனே டக்குன்னு என்ன ஆகுதுன்னு பாருங்கள், வாசிக்கலாம். மத்தேயு 17:2. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல் வெண்மையாயிற்று. திடீர்னு கொஞ்சம் மேலே அவரை பார்க்குறாங்க, திடீர்னு மறுரூபமானார்னு இருக்கும், டிரான்ஸ்பிகரேஷன். அவருடைய முகம் அப்படியே மாறுதான், அப்படியே முகம் சூரியனை போல பிரகாசிக்கலாம். இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கிறீங்க, இப்போ திடீர்னு என்னுடைய முகம் அப்படியே மாறி வேற இன்னொருத்தருடைய முகம் ஆயிடுச்சுன்னா இப்போ என்ன நடக்கும்? பயந்துரும் இல்லையா? அப்போது பேதுருவெல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டாங்க. திடீர்னு அவருடைய முகம் மாறுது, சூரியனில் போகிற பிரகாசிக்குது. திடீர்னு பார்த்தா அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடே கூட பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள். இப்போ கூட யார் இருக்கிறது? அப்போ பாருங்கள், ஏற்கனவே செத்து போனாங்க பாருங்கள், மோசேயும் எலியாவும். அப்போது பாருங்கள், பேதுரு சொல்கிறார், வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றார். இப்போ என்ன ஆச்சரியம்னா, இப்போ பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து கூட 2 பேர் இருக்காங்க, அவங்க மோசேயும் எலியாவும் அவரோட இருக்கிறதாக வசனம் சொல்லுது. ஆனால் பேதுருவுக்கு எப்படி தெரியுங்க இவர் மோசே இவர் எலியான்னு? இவர் சொல்கிறவர் மோசேக்கு ஒரு கூடாரமோ எலியாவுக்கு ஒரு கூடாரமோ இன்னொரு கூடாரம் போட்டு 3 பேர் இங்கே இருக்கலாம். அப்புறம் அந்த டைமில் ஒரு ஒளி உள்ள மேகம் வேறு அவர் மேலே நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமார்னு ஒரு சத்தம் வேறு இவங்க கேட்டிருக்காங்க பாருங்க, இவருடைய நேசகுமார்னு ஒரு சத்தம். அப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா, பேதுரு மோசே எலியாவை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்காரா? இல்லை. அப்புறம் எப்படி இவர் தான் மோசே இவர் தான் எலியான்னு எப்படி சொல்லி இருக்கக்கூடும்? ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்படின்னா எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? ஒருவேளை வேற ஒரு நிருபத்தில் பார்த்தீங்கன்னா மோசே எலியாவும் அவருடைய மரணத்தை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள் இருக்கும். நம்ம அவ்வளோ டீப்பாலாம் போக வேண்டாம். ஆனால் கிறிஸ்துவோட 2 பேரும் அங்கே இருந்திருக்காங்க. ஒருவேளை எப்படி புரிஞ்சுக்கலான்னா, இயேசு கிறிஸ்து பேசுகிறது கொஞ்சம் சத்தமாக மோசேவை பார்த்து மோசே அல்லது எலியாவை பார்த்து எலியான்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம். அதனால் இவர் மோசே இவர் எலியாவுன்னு சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ தான் நம்மளால் சிந்திக்க முடியாது, அதுக்கு மேலே நம்மளால் சிந்திக்க முடியாது. ஆனால் இப்போ என்ன ஒரு கான்செப்ட் வந்துருச்சுன்னா, மோசேயும் எலியாவும் அவரோட இருக்காங்க. இப்போ இவங்க யார்? ஏற்கனவே செத்து போனோம். இப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து நிற்கிறான். கவனிக்கிறீங்களா? சரி, பார்த்துட்டாங்க, இவருடைய முகம் சூரியனை போல் பிரகாசிக்குது. இவங்க பயந்துட்டாங்க. திடீர்னு கொஞ்ச நேரம் ஆன உடனே கவனிங்க, மோசே எலியாவை காணும். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்?
பாருங்கள், சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். ஏன்னா அந்த விஷயனை பார்த்து பயந்துட்டாங்க. அப்பொழுது இயேசு அவர்கள் வந்து அவர்களை தொட்டு எழுந்திருங்கள், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ தொட்டு தூக்கி விடுறார். எந்திரிச்சு பார்த்தா பாருங்கள், அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொருவரும் இல்லை. அப்போ மோசேயும் இல்லை, எலியாவும் இல்லை. கவனிக்கிறீங்களா? இப்போ அவர் என்ன சொல்கிறார் கவனிங்க. மத்தேயு 17:9. அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். என்ன சொல்றார் பாருங்க. நான் பாருங்க, தொட்டு பயப்படாதீங்க, நான் மரித்து உயிர்த்தெழுந்து வர்ற வரைக்கும் இந்த தரிசனத்தை யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னா. புரியுதுங்களா? அப்படின்னா இவங்க என்ன பார்த்துருக்காங்கன்னா, ஒரிஜினலாக செத்துப்போன மோசேயும் ஒரிஜினலாக எலியாவும் எந்திரிச்சு வரல, மோசேயும் எலியாவும் இருக்கிற மாதிரி ஒரு தரிசனத்தை மட்டும்தான் பார்த்துருக்கான். இட் இஸ் அ விஷன். அது கொஞ்ச நேரம் ஆனோன்னா விஷன் என்ன ஆயிடுச்சு, அது முடிஞ்சிடுச்சு. ஸோ ஆண்டவர் அதான் சொல்கிற, தரிசனத்தை யார்கிட்டையுமே நீங்கள் சொல்லாதீங்க. அப்போ பாருங்கள், பேதுரு பல சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் அவசரப்பட்டு பேசுகிறவர், இதை மட்டும் ஆண்டவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு யார்கிட்டையுமே சொல்லலை. கடைசியாக ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்து போய் பேதுரு தன்னுடைய ஊழியத்தில் இருக்கும்போது இப்போ இந்த வசனத்தை சொல்கிறா பாருங்க. 2 பேதுரு 1 தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். நாங்கள் 1 16-18 வரைக்கும் வரும். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதை பின்பற்றுவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தை மகிமையும் பெற்றபோது அவரோடே நாங்கள் பரிசுத்த பருவத்தில் இருக்கும்போது அந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம். கடைசியாக தான் அவர் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் சொன்னதுக்கு மதிப்பு கொடுத்து சொல்லவே இல்லை. கடைசியாக தன்னுடைய ஊழியத்து காலங்களில் இந்த நிருபத்தில் அவர் எழுதுகிறார். பாருங்கள், இப்படி நாங்கள் பார்த்தோம், நாங்கள் நேரடியாக தான் பார்த்தோம், தந்திரமான கட்டுக்கதையை நம்புறதில்லை. அப்போது அன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் கூட இவங்க பார்த்தது ஒரு விஷன், ஒரு தரிசனம் தான் பார்த்தாங்களுடைய ஒரிஜினலாக செத்து போனவங்க எந்திரிச்சு வரவே இல்லை. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விளக்கம். சரி, ஓகே, இது ஒரு தரிசனத்தை பார்த்தாங்க, ரைட். மறுபடியும் இன்னொரு முறை நம்ம யோசனை பண்ணி பார்க்கும்போது, இல்லையே, ஏற்கனவே உயிரோடு இருந்து செத்து போய் ஒருத்தர் மேலே போய் ஒருத்தர் கீழே 2 பேரும் பேசிட்டாங்களே. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? செத்து போனவங்க 2 பேரும் பேசியிருக்காங்க. அது பைபிள்லேயே இருக்குது. எங்கே இருக்குது என்று சொல்லி கவனிக்கும் போது பாருங்கள், இந்த படத்தை பார்த்தாலே தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசின ஒரு உவமை, லாசரு ஐஸ்வர்யவான். கவனிக்கிறீங்களா? அந்த உவமையில் ஒரு ஐஸ்வர்யவான் ஒருத்தர் இருக்கார். அவர் சுகபோகமாக இருக்கார். அவருடைய மேஜைக்கு கீழே லாசருன்னு ஒருத்தர் ரொம்ப ஏழை. அவர் பருக்குள்ளெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் இருக்கார். இப்போது இவர் சுகபோகமாக இருந்தார், அவர் ரொம்ப ஏழையாக இருந்தார். இப்போ திடீர்னு 2 பேர் செத்து போயிட்டான். செத்து போய் லாசரு எங்கே போயிட்டாரோ, ஆபிரகாமின் மேலே உயரத்தில் ஆபிரகாமின் வழிக்கு போயிட்டார். அந்த ஐஸ்வர்யவான் நெருப்புக்கு உள்ளே போய் வெந்துட்டுருக்கிறார். அப்போது இங்கே லாசரு மேலே இருக்கிற ரொம்ப சுகபோகமாக இருக்கார். உடனே இங்கே இந்த ஐஸ்வர்யவான் கேட்குறார், கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அங்கேருந்து? உடனே அங்கேருந்து ஆபிரகாம் என்ன சொல்கிறார், நீ மேலே வர முடியாது, அவருக்கு கீழே வர முடியாது, ஒரு பெரிய பிளப்பு உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறான். அப்படின்னா இப்போ செத்து போனவங்க பேசுகிறது உண்மை தானே என்று சொல்லி நாம் ஒரு வேளை நினைக்கலாம். புரியுதுங்களா? இதை நிறைய பேர் இதைக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன விளக்கம்னா, லாசரு பரலோகம் போயிட்டார், ஐஸ்வர்யவான் எங்கே போயிட்டார்? நரகத்துக்கு போயிட்டார். அப்படின்னா ஐஸ்வர்யவான்கள் எல்லாருமே நரகத்துக்கு தான் போவாங்களா? பணக்காரர்களெல்லாம், ஏழைகள் எல்லாருமே பரலோகத்துக்கு போயிடுவாங்களா? இப்படி ஒரு கேள்வி. அந்த ஐஸ்வர்யவான் ஏதாவது தப்பு பண்ணாரான்னா தப்பு பண்ண மாதிரியே இல்லை. அந்த லாசரு ஏதாவது நல்லது பண்ணாரான்னா நல்லதும் பண்ணல. அப்போ இவர் எப்படி மேலே போனார், அவர் எப்படி கீழே வந்தார், இவங்க 2 பேரும் செத்து போனதுக்கப்புறம் எப்படி பேசுகிறாங்க என்று நிறைய கேள்விகள் இருக்கு இல்லையா? இந்த கேள்விகளுக்குரிய இதில் தான் நரகம் போட்டு எல்லாம் வேக வைக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த கேள்விகளுக்குரிய விடையை அடுத்த வாரம் லாசரு ஐஸ்வர்யவான் என்கிற அருமையான உவமையில் நம்ம பார்க்கலாம்.
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. யாருமே தவற விட்டுற வேண்டாம். அந்த பாடத்தை நீங்கள் தொடர்ந்து கேட்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதுவரைக்கும் பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.